ஒரு பையன் தினமும் ஒரு பாட்டி கிட்டேந்து ஆரஞ்சு பழங்களை வாங்குவானா. பழம் எல்லாத்தையும் எடை போட்டு காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பழங்கள்ல இருந்து ஒரு பழத்தை எடுத்து பிச்சு சாப்பிட்டு பார்த்து, பாட்டி இந்த பழம் ரொம்பவே புளிப்பா இருக்கு, இத நீங்களே சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழத்தை எடுத்து கொடுப்பானா. அந்த பாட்டியும் உடனே அதை பிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, இல்லையப்பா பழம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பையன் எதுவுமே பேசாம மிச்சம் உள்ள பழங்களை எடுத்துட்டு அவன் இதே போவானா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பையனோட மனைவி அவன் கிட்ட, ஏங்க அந்த பாட்டி நல்ல இனிப்பான தரமான பழத்தை தானே விக்கிறாங்க, அதுக்கப்புறமும் ஏங்க இந்த மாதிரி அந்த பாட்டியோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பழம் நல்லா இல்ல இனிப்பா இல்ல அந்த மாதிரிலாம் ஏங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன் அவனோட மனைவி கிட்ட, நல்ல இனிப்பான தரமான பழங்களை தான் அவங்க விக்கிறாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இவ்ளோ பழத்தை விக்கிற அந்த பாட்டி அவங்களுக்குன்ட்டு ஒரு பழத்தை கூட சாப்பிடவே மாட்டாங்க. நான் இந்த மாதிரி சொல்றதுனால தினமும் அவங்க நஷ்டம் இல்லாம ஒரு பழத்தையாவது சாப்பிடுறாங்கல்ல, அதனாலதான் நான் இப்படி பண்றேன் அப்படின்ட்டு அந்த பையன் அவனோட மனைவி கிட்ட சொன்னானா. தினமும் நடக்கிற இந்த நாடகத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய காய்கறி கடைக்காரர் பார்த்துட்டு, ஏய் கிழவி உனக்கு அறிவே கிடையாதா, தினமும் அவன் பாட்டுக்கு வந்து உன் பழம் இனிப்பா இல்ல அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு குறை சொல்லிட்டு இருக்கான், நீனும் எடைக்கு அதிகமா பழத்தை போட்டுட்டு வெக்கமே இல்லாம அவன்கிட்ட போய் கொடுக்குற அப்படின்ட்டு அந்த காய்கறி கடைக்காரர் அந்த பாட்டியை பார்த்து சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பாட்டி உடனே சிரிச்சுக்கிட்டே, தினமும் நான் ஒரு பழமாவது சாப்பிடணுன்றதுக்காக அவன் ஏதாவது ஒரு குறை சொல்லி அந்த ஒரு பழத்தை என் தலையில கட்டிட்டு போயிடுவான், இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான், எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும், ஆனா இதுக்காக ஒன்னும் அவனுக்கு எடைக்கு அதிகமா போட்டு தரல, என்னமோ தெரியல இவனோட இந்த அன்பையும் பாசத்தையும் பார்த்துட்டு என்னோட தராசு கொஞ்சம் தானாவே சரிஞ்சிடுது, அது ஏன்ட்டு எனக்கே தெரியல அப்படின்ட்டு அந்த பாட்டி சொன்னாங்களாம். இந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் இந்த உலகத்துல கதையில மட்டும்தான் பார்க்க முடியும் போல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அவள் செல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரி கதைகள் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.